அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாப்ஸ், அப்ரெண்டிஸ்ஷிப், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ்ஷிப், ஸோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்ரெண்டிஸ்ஷிப் பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அண்ட் இன்ஜினியர் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஈஸி மெத்தட் தான் அப்ளை பண்ணுறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து சிவில், மெக், ட்ரிபிள் அப்படி 3 ஸ்ட்ரீமுக்குமே இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ சேலரி, என்ன எலிஜிபிள் விஷயம், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இப்போ வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ ஆஸ் யூஸ்வல், நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட்ஸுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஸோ இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பற்றியே நம்ம இதில் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இப்போயும் நம்ம வந்து பார்க்க போகிறது அப்படின்றது ஒரு டைரக்ட் வாக்கின். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாகவே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போய் அங்கே வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக சேரலாம். ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷனில் தந்திருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை நம்ம இப்போ போய் எப்படி பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறன்ற ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ நம்ம நிறைய தடவை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்றது ஓரளவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் கரியர்ன்ற செக்ஷனில் ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 3rd இருக்கக்கூடிய வாக்கின் டெஸ்ட் ஃபார் 1 year கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன், டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், ஸோ ஃபார் மச்சில்பட்டினம் யூனிட். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதானே. ஸோ இந்த பேஜ் வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வாக்கின் டெஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபார் கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஃபார் 1 year apprenticeship training under the Apprenticeship Act 1961 as detailed below. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், ஸோ கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸ், சிவில், சிஎஸ்சி, மெக்கானிக்கல். ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 11 AM வரணும். ஸோ எக்ஸாம் டியூரேஷன்றது 1 hour இருக்கும். அதுக்கடுத்து எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க 12/9/2021. ஸோ வென்யூ ஆந்திர பிரதேஷில் நடக்குது. ஸோ இதுதான் வந்து போத் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே லொக்கேஷனில் தான் நடக்குது. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிப்ளமோவுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் எலக்ட்ரானிக்ஸ், சிவில், மெக்கானிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 PM. ஸோ 4 to 5 PM இவங்களுக்கு காலையில் நடக்குது. ஸோ சேம் டேட்டு தான். வென்யூ வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி த்ரூ ரிட்டன் டெஸ்ட் ஒன்லின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சிலபஸ், இந்த கொஷின் பேப்பர் வில் பி பேஸ்ட் ஆன் த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின். நீங்கள் சிவில்னா சிவில், எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல். ஸோ அதில் பேசிக் கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டு அப்பியர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட். ஸோ பாஸ் கிளாஸ் இன் BE ஆர் BTech in the respective for graduate apprenticeship, பாஸ் கிளாஸ் இன் டிப்ளமோ. ஸோ நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா BE ஆர் BTech குவாலிஃபிகேஷன் தேவை, இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அதில் வந்து குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒன்லி இந்தியன் நேஷ்னல்ஸ் ஆர் எலிஜிபிள். ஸோ இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்தியன் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பொறுத்து நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். NATS, ஸோ நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட். ஏன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் பொறுத்து, கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் பொறுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கீழே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதில் என்ரோல் அப்படின்ற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நியூ ஐடி இருக்கவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஐடியா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணணும். ஸோ இது முடிக்கவும் லாஸ்ட்டில் ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் லாகின் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணவும் தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஓகே ஆயிருக்கு அப்படின்றது மாதிரி ஆன மீனிங் வரும். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சாரி இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது பாருங்கள். ஸோ எப்படி வந்து என்ரோல் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்ட பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் அந்த பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த ரிட்டன் டெஸ்ட் அப்போ என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் ஷீட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் ஆர் ஒரிஜினல் பிடெக் சர்டிஃபிகேட் ஃபார் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப், அதுக்கடுத்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஃபார் டெக்னீஷியன் அப்ரெண்டிஷிப், டிப்ளமோ. அதுக்கடுத்து நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாக சொல்கிறீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அப்ரெண்டிஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பின்றது தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ். ஸோ ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து கேண்டிடேட் வந்து ரிட்டன் டெஸ்ட் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது வந்து எந்த இயருக்கு அப்புறம் உள்ளவங்க வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஆர் ஃபினிஷ்டு ஆஃப்டர் 1/11/2018. அதே மாதிரி தான் டிப்ளமோக்கும். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 year தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு அலவன்ஸும் வந்து செலெக்ஷனுக்கு வந்து அந்த நீங்கள் போய் எழுதுறதுக்கு வந்து தரமாட்டாங்க. ஸோ ஸ்டைஃபன் அப்படின்றது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும். ஸோ அதோடைய பே பார்த்திங்கன்னா 11,110 rupees ஒரு மந்த்துக்கு வரும். ஸோ டிப்ளமோனா 10,400. ஸோ கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கரெக்டாக இது இருக்கணும், அதுபடி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஷுட் நாட் பி இன் பொசிஷன் ஆஃப் ஆர் யூஸிங் எனி மொபைல் ஈவன் இன் சுவிட்ச் ஆஃப் மோட். ஸோ நீங்கள் உள்ளே வரப்போ சுவிட்ச் ஆஃப் மோடில் வாங்க ஃபோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 2 லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ எது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இங்கிலீஷ் வேர்ஷன் தான் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே பார்த்துக்குங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நோட் வந்து கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி பெர்மிட்டட். அதாவது நான் ப்ரீவியஸாக சொன்னது தான், நீங்கள் இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இந்த இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ரெண்டிஷிப் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் இது மஸ்ட்டு. ஸோ இதுதான் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுதான் வந்து இந்த பெல்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார் அப்ரெண்டிஷிப். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் சிஎஸ்சி வந்து இருக்குது. நான் சிஎஸ்சி வந்து இதில் விட்டுட்டேன், நான் ஃப்ரண்ட் பேஜ் இதில் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ போஸ்ட்டில். ஸோ சிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் ட்ரை அவுட் திஸ். இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் வேணுன்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.